ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால காலையிலேயே மீன் வாங்கி வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ நான் மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன். அது எப்படி வைக்க போகிறேன் என்னங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஊடா மீன் தான் வாங்கி வந்தாங்க. இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்தது கடுகு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம். நான் பெரிய வெங்காயம் ஒரு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இது வதங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். 1.25 கிலோ இருக்கும் ஒரு மீன். அது வாங்கி வந்துட்டாங்க. கட் பண்ணியே வாங்கி வந்ததால் நான் இதை 3ஆக பிரிச்சுட்டேன். இப்போ ஒரு பாகத்தை தான் நான் குழம்பு வைக்கிறேன். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. நான் வடகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நான் எப்போவுமே வடகம் போட்டு வச்சதில்லை. இந்த வடகம் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் இதில் சேர்த்துக்கிறேன். மீன் குழம்புல வடகம் போடலாமா என்னான்னு கூட எனக்கு தெரியல. இருந்தாலும் கொஞ்சம் போட்டிருக்கேன். இந்த வடகம் போட்டு தாளிக்கும் போது நல்ல ஸ்மெல் வருதுங்க. இப்போ வதங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 6 தக்காளி எடுத்திருந்தேன். நார்மல் சைஸ் தக்காளி 6 தக்காளி எடுத்திருந்தேன். அதை மிக்சியில் அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே தக்காளியை அரைச்சி தான் செய்வேன். ஏன்னா குழம்பும் நிறைய கிடைக்கும், கிரேவியாகவும் இருக்கும், வேஸ்ட்டும் ஆகாது. அதனால் நான் எப்போவுமே தக்காளியை அரைச்சி தான் செய்வேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது மிளகாய்த்தூள் நம்ம காரத்துக்கு ஏற்றபடி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 6 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த ஒரு கரண்டியில் 2 ஸ்பூன் பிடிக்கும். அதனால் 3 கரண்டி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் வதங்கின பிறகு உப்பு சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நான் மாங்காய் போடுறதுனால புளி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு புளிப்பு அதிகமாக தேவைப்படுதுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து கரைச்சி ஊற்றிக்கங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். உங்களுக்கும் நிறைய குழம்பு வைக்க தெரியலன்னா இந்த மாதிரி கொஞ்சம் மீனாக இருந்தாலும் 2ஆக பிரித்து 2 குழம்பாக வைங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது குழம்பும் நல்லா கொஞ்சம் திக்காயிடுச்சு. இப்போ மீனை சேர்த்துக்கலாம். நான் எப்போ மீன் குழம்பு வச்சாலும் ஒரே நல்ல காலி ஆகிடும். நான் 2 நாளைக்கு இருக்கிற மாதிரி குழம்பு வைக்கலாம்னு நினைப்பேன். ஆனால் வைக்கிற குழம்பு அன்றைக்கே காலி ஆகிடும். இன்றைக்கி என்ன செஞ்சாங்க, ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால 1 கிலோ கிட்ட மீன் வாங்கி வந்துட்டாங்க. நான் அதை 3ஆக பிரிச்சுட்டு காலையிலேயே ஒரு குழம்பு வச்சிட்டேன். இன்னொரு பாகத்தை இப்போ மத்தியானம் 2ஆவது குழம்பு வைக்கிறேன். இதில் இந்த வடகமும் மாங்காயம் சேர்த்துருக்குறேன். காலையில் வச்சதில் இது 2ம் சேர்க்கலை. இன்னொரு பாகத்தை வறுத்துட்டேன். இப்போ எடுத்து வச்ச மீனையும் மாங்காயம் போட்டாச்சு. இது ஒரு 1/4 ஹவர் கொதிக்கட்டும். இப்போ மூடி வச்சிடலாம். மீன் போட்டு 1/4 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான். நிறைய பேருக்கு இன்றைக்கி வச்ச குழம்பு மறுநாளுக்கு தான் பிடிக்கும். அப்போ தான் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு சூடான சாதத்தில் அப்போவே வச்ச குழம்பு தான் ரொம்பவே பிடிக்கும். அதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மீன் சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் மீனை வறுத்துட்டு சாதமாக வடித்தாச்சு. இப்போ சாப்பிட வேண்டியது தான். நான் ஏற்கனவே இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு வீடியோ போட்டிருக்கேன். திரும்பவும் இதே மாதிரி வீடியோ எதுக்குன்னா, நிறைய குழம்பு வைக்க புரியாதவங்களுக்காக தான் இந்த மாதிரி 2ஆக பிரித்து வைக்க சொல்லியிருக்கிறேன். இல்லைன்னா 2 குழம்புக்கு தேவையான மசாலாலாம் எடுத்துக்கிட்டு ஒரே குழம்பாக வச்சிங்கனாலும் உங்களுக்கு குழம்பு நிறைய கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.